இந்த வீடியோவில் கவனிப்பாக பாருங்கள். ஒரு விரல் வச்சு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போடுறது தள்ளித்தான் போர் போடுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்ல வராரு. இது எதனால என்ன எல்லாமே டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போர் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடியிலிருந்து ஒரு 3/4 அடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டோம். ஆனால் போர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்குது. சரிங்களா? இது எந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரை அடி 3/4 அடி தள்ளி வச்சோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டோனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தாங்க. ஈரோடு டு சத்தி போகிற வந்து பார்த்திங்கன்னா வீரப்பஞ்சத்திரம், அதாவது ஈரோடு டவுனுக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பஞ்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாகவும் சயின்டிஃபிக் மெத்தட்லேயும் சர்வே பண்ணி அவங்களுக்கு வந்து பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் கிடச்சிது. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 2 மட்டமாக கிடச்சிது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மட்டத்தில் 2 மட்டம் செரு மட்டம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2 டு ஒரு 3 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதாவது ட்ரில் பண்ணும்போது எத்தனை அடியில் தண்ணி வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 250 அடிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரவே ஸ்டார்ட் ஆகும். 250 டு ஒரு 350, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 டு 550, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 டு ஒரு 700, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 அப்படின்னு ஒரு 900 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருந்தோம் அதிகபட்சமாக. ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு ஆகிற மாதிரியே கூட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வீட்டு முன்னாடி தான் போர் போடுறோம். அதுனால ரொம்ப அதிகமாக 2.5 டு ஒரு 3 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்களா, இந்த நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி 6 இன்ச் போர் பெரிய இருக்கு வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி வண்டி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கம்பி அடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த மையத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி டு ஒரு 3/4 அடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சா மட்டும்தான் வந்து ட்ரில் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பக்கத்து வீட்டு செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ராடு தூக்கி கொடுக்கும் பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சரில் அந்த கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு செவுத்தில் மோதி அது இடிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு விரலை வச்சு கட்டுவார் பார்த்திங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி டு ஒரு 3/4 அடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் இருக்குது. அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 டு ஒரு 270 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் கிடச்சிருச்சு. என்னென்ன தள்ளி வைக்கும்போது அது 4 மட்டம் சென்டர் பண்ணது 4 மட்டுமே கிடைக்காது. ஏதோ 1 மட்டம் 2 மட்டம் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டம் கிடச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 260 டு 270 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துருக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 இன்ச் தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 டு ஒரு 350 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கேப் கிடச்சிருக்கு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் டு 2 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனைவியில் சேர்த்துறது தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நேரட்டம் பார்த்து போர் போகணும், கிணறு வரணும், சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணால் எங்களால் முடிச்சுக்கிறப்ப உங்களுக்கு ஒன்றும். சரிங்களா? நம்மளோட நேரோட்டம் பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய கொண்டு வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே தவிர உங்களுக்கு வந்து நேரோட்டம் போகிற போகிற சந்தேகம்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.